விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது என்ன விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இப்ப விஜய்க்கு வந்து இருக்கு. தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை. நம்ம விஜய்க்கு வந்து அவருடைய தாவேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆதரவு இருக்கு, மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது. உங்க கருத்து? இல்லை, இது ஒவ்வொருத்தவங்களோட வியூகம் தான் இது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான், தேமுதிக நிகர் தேமுதிக தான். இன்னைக்கு விஜய் அண்ணன் வராருன்னா அது அவரோட பலம், அவரோட நிலைப்பாடு, அவங்க கட்சி. 20 வருஷம் முன்னாடி நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க, நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள், அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடித்து நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள், அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேறு. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேறு. அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது.